கொடுத்து அப்படியே வரிசையா திரவிய பொருள் எடுத்துட்டு வர சொல்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 108 அரிய வகை மூலிகை பொருட்கள், பல மலைகள்ல இருந்து சேகரிச்சு கொண்டு அரிய வகை மூலிகை பொருட்கள். இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் போட்டு ஹோமம் செய்யும் பொழுது அந்த ஹோமத்துல இருந்து வரக்கூடிய நறுமண புகைகள்லாம் நம்ம மேல படுற மாதிரி, குழந்தைகள்ல இருந்து வயசான வரைக்கும் நம்ம மேல படுற மாதிரி உட்கார்ந்தோம்னா எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் பறந்தோடிவிடும். நாம் செய்த பூர்வ பாவங்கள் எதுவாக இருப்பினும் பறந்தோடிவிடும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் தான் இந்த ஹோமத்துல உட்கார்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த 2 நாள் பூஜை எல்லாத்துலயும் யாரு கலந்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்த்தோட அந்த தருணத்தையும் பார்த்து நல்லா வேண்டிட்டு போறீங்களா சாமி கிட்ட, நிச்சயமா அந்த சாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் முழுமையாக கிடைக்கப்படும். அதனால தயவு செஞ்சு பக்தகோடி பெருமக்கள் ஏனோ தானோ என்று இல்லாமல் சற்று விழிப்போடு இருந்து விரைவாக திருக்கோவிலுக்கு கிளம்பி வருமாறு கேட்டு